எப்பவுமே நீங்க தரிசனத்துக்கு வரமாட்டீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில நேரங்கள் அப்படித்தான் நடக்கும். நாம வேண்டான்னு விலகினாலும் கிட்ட வந்துகிட்டே இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் பக்தியும் காதலும் ரெண்டும் ஒண்ணுதான். உங்க நட்சத்திரத்தை சொல்லுங்க, குங்கும அர்ச்சனை பண்றேன். அர்ச்சனை பண்ணி ஆசீர்வாதம் வாங்க வரலன்னா என் மனசுல இருக்கிறத அம்மன் கிட்ட சொல்ல வந்த அம்மா தாயே துர்கா தேவி, என் பையன் சுரேந்தரனுக்கும் சதாசிவத்தோட பொண்ணு தேவிக்கும் நிச்சயதார்த்தம் நடத்தலான்னு எங்க ரெண்டு குடும்பமும் முடிவெடுத்திருக்கோம். உங்களுக்கு என்னாச்சு? இந்த உலகத்துல அந்த பொண்ணை விட்டு வர பொண்ணே இல்லையா? ஆரம்பத்துல நானும் இப்படித்தான் நினைச்சேன். பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு குறுக்க எப்பவும் நிக்க கூடாது. நான் உங்களுக்கு தேடி தரேன். தேவியோட ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். தேவி வேண்டாம். அவ அப்பா சதாசிவம் ரொம்ப திமிரு பிடிச்சவன். கல்யாணம் பண்ணிக்க போறது நான் இல்ல, என் பையன் சுரேந்திரன். அதான் சொன்னல, கல்யாணம் பண்ணிக்கிறவங்க விருப்பம் தான் முக்கியம்னு. சரி விடுங்க, எல்லாம் அந்த தாய் காட்டுற வழியில நடக்கும். அந்த தாய் முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்ல. முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு பல்லக்கு உற்சவம் நடக்கட்டும். என் பையன் கல்யாணம் மூலமா பல வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. அதுக்கு அம்மனை சந்தோஷப்படுத்துறது தான் முக்கியம். என் குடும்பத்தையும் சதாசிவம் குடும்பத்தையும் அம்மன் ஒண்ணு சேர்க்கட்டும். ஊர்ல எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். ஓம் துர்காயே நமஹ. அவங்க எல்லாம் மொரட்டு மனுஷங்க. அங்க போய் தேவி எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பெத்த பொண்ணு விஷயத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? நீ உள்ள போ தேவி. நீங்க நான் சொல்றத கேட்டாதான் நான் உங்க பேச்ச கேட்பேன். நம்ம வீட்டுல வர வர என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன். சரி சொல்லு, என்ன கண்டிஷன்? 9 கோவிலுக்கு போக வேண்டிய வேண்டுதல் அப்படியே இருக்கு. நம்ம வீட்டுல நடக்கிற சண்டைக்கெல்லாம் அதுதான் பெரிய காரணம். போகட்டும் விடு. வேண்டுதல்லாம் வேண்டாம். வேண்டுதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு உங்க அம்மன் கிட்ட சொல்லு. உங்க அம்மன் ரொம்ப காஸ்ட்லி, தேவையில்லாத செலவு, வேஸ்ட். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணத்தை விட வேண்டுதல் நிறைவேற்றுறது தானே முக்கியம். முதல்ல அம்மாவும் பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கோபம் அதிகமாயிடுச்சுன்னா போய் டேப்லெட் போட்டுக்கோங்க. இதோ அங்கதான் இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சாப்பிடுறதுக்கு எழுப்புங்க. என்னங்க பாருங்கம்மா, அப்பா எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. நான் என்ன செய்யறது தேவி? எல்லாத்தையும் அந்த அம்மனே பாத்துக்கும். நீங்க ஏன் இப்படி மாறினீங்கன்னு என் மனசுல கேள்விகள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கீங்கய்யா. எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல கோபால். வாழ்க்கையில நாம நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது வேற ஒன்னா இருக்கும். பசியும் பட்டினியும் எப்பேற்பட்டவனையும் மாத்திடும். அப்படின்னா நீதான் சொன்னிய மாற்றம்னு. அதுக்கெல்லாம் காரணம் என் பையன் சுரேந்திர. எனக்கு 2 பிள்ளைங்க இருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். இருக்கிறது ஒருத்த, அவனை நான் எதுக்காக இழக்கணும்? எனக்கு என் புள்ள முக்கியம் கோபால். தேவி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். நான் ஒரு நாள் கூட சொன்னதில்ல. நான் இனிமே உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். தேவி என் மனசுல இருந்ததுனாலதான் உங்களை நான் ரொம்ப எதிர்த்து பேசிட்டேன், உங்க கூட சண்டை போட்டேன். நான் தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ எதுக்காக அழற? நீ அழக்கூடாது. எனக்கு தேவியும் வேண்டாம், யாரும் வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் செய்யறேன். ஆனா இந்த ஊர்ல மட்டும் நான் இருக்க மாட்டேன். சாரதாபுரத்துல நம்ம டிப்போ இருக்குல்ல, அங்க போயிடுறேன். அந்த தேவி எனக்கு கிடைக்க மாட்டா, அதான் உண்மை. அதை நான் ஒத்துக்கணும். தேவி உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக நீ எதுக்காக துர்காபுரத்தை விட்டுட்டு போகணும்? நான் அவளை மறக்கணும். அதுக்காக என்ன விட்டுட்டு போறேங்கிறியா? கொஞ்ச நாள் மட்டும்தான்ப்பா, அவன் என் மனசை விட்டு போற வரைக்கும். அவசரப்படாத. சதாசிவத்துக்கிட்ட நான் பேசிட்டேன். வர வெள்ளிக்கிழமை உனக்கும் தேவிக்கும் நிச்சயதார்த்தம். பல்லக்கு உற்சவம், தேவி சின்னையா கல்யாணம், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். யாருக்கு என்ன எழுதி இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. அதை மாத்த நினைச்சா அது வேற மாதிரி முடியும். இறைவன் நினைக்கிறத யாராலையும் மாத்த முடியாது. முதல்ல பல்லக்கு உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே போய் சதாசிவம் வீட்லயே சொல்லிட்டு வா. அந்த பல்லக்கு உற்சவத்துக்கு அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் அவசியம் வரணும். சரிங்க ஐயா. உங்களுக்கு பிறந்த நாள் முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு பிறந்த நாள் வரதுக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. ஆனா எனக்கு இப்ப ஏன் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கும் தேவிக்கும் கல்யாணம் சதா. எங்க அப்பா எனக்காக எல்லா பகையும் மறந்துட்டு சதாசிவம் மாமா கிட்ட போய் சம்பந்தம் பேசியிருக்காரு. அதுக்கு அவரும் எல்லா பகையும் மறந்துட்டு ஒத்துக்கிட்டாரு. அதுக்குதான் இந்த பரிசு உனக்கு. பெரியப்பா உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? ஆமாண்டா, உங்க பிடிவாதம் பிடிச்ச பெரியப்பா ஒத்துக்கிட்டதுனாலதான் இந்த ஏற்பாடு எல்லாம்.
இங்க பாரு, என் நிச்சயதார்த்தத்துக்கு பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நீ தான் எல்லாம் செய்யணும். மாப்பிள்ள சார்பா நீ வந்துரு. ஒன்னும் செய்யாம இருந்துருவனா? வராம இருந்துருவனா? வராம இருந்து பாரு, செய்யாம இருந்து பாரு, உன் காலை உடைச்சிடுவேன். என்னால வந்து அந்த சாமி முகத்தெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. தேவையில்லாத பேச்சு என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் வரல. மரியாதையோட கூப்பிடுறாங்கல்லங்க, போனா நல்லது தானே. ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? உங்களுக்கு எதுவுமே நல்லதா தெரியாதா? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் மேல எரிஞ்செறிஞ்சு பேசுறீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கூட குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டம். ஏய், என்னடி அந்த ஆள் முன்னாடி இப்படிலாம் பேசுற? என்னையா கோபால், என்னதான் அங்க பெருசா உற்சவம்? அது ஒரு திருவிழா மாதிரி, அம்மனுடைய உற்சவம். ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த பல்லக்கு உற்சவம் நடத்தினா ஒரு ஹோமம் நடத்துற மாதிரின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு புண்ணியமா இந்த பல்லக்கு உற்சவத்துக்கு. நீ, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளை எல்லாரும் பல்லக்க பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே போங்க. 3 ஜென்மத்துக்குள்ள புண்ணியமும் உங்களுக்கே வந்து சேரும். அட, நீயும் வரணும்பா. நான் வரமாட்டேன்பா. கேசவநாத் பிரபு சொல்லியிருக்காரு. பிரபுவா? யாருக்கு? எனக்கு. நீ யாரு? நான் அவருடைய வலதுகை. ஜாலரா அடிக்கிறவன். நீ அவங்க வீட்லயும் டிப்போலையும் வேலை செய்யற சாதாரண ஆளு. நான் என்ன அவங்க டிப்போல கிளார்க் வேலை பாக்குறேன்னா? நாளைக்கு பூஜை இருக்கு, குளிச்சுட்டு வந்துருங்க, நாளைக்கு உங்களுக்கு ட்ரெஸ் ஸ்வீட்லாம் தர்றேன்னு சொல்றதுக்கு? அப்படிலாம் சொல்லாத சதாசிவம். ஏய், பேரை சொல்லி கூப்பிடாத, பல்ல உடைச்சிருவேன். அவங்க வீட்டுல ஜால்ரா போடுறவன்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டான். போயா, எந்த உற்சவம் எனக்கு தேவையில்லை. அதான் போன்னு சொல்லிட்டேன்ல, போயா.